வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நல்லாதரவை கொடுங்கள் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரிகரன் ஒருத்தர் பார்த்திங்கன்னா, இப்போது திமுகவை குறை சொல்லி, திமுக அரசாங்கத்தை குறை சொல்லி, தமிழ்நாடு அரசாங்கத்தை குறை சொல்லி ஒரு காணொலி போட்டிருக்காரு. ஒரு காணொலியில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, லூஸா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் மத்திய அரசோடு சண்டை போடுறீங்க? மத்திய அரசோடு எதுக்கு சண்டை போடணும்? நீங்கள் என்ன லூஸா அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டு தான். அவர் கேட்குறது அவர் வியூவில் கரெக்டாக கேட்குறாருன்னு வச்சுக்கோமே. அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, வட மாநிலங்களை பூராக லூஸாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வட மாநிலங்களில் இருக்க மக்களை பூரா லூஸுக்களாக தான் மாற்றி வச்சுருக்காங்க. நம்மளையும் லூஸாக்க பார்க்குறானுங்க. ஆனால் நம்மளால் ஆக முடியாது லூஸாக. நம்ம ஏன் தெளிவாக இருக்கும்போது நம்ம ஏன் லூஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அவர் கேட்குறாப்புல இந்த ஹரிகரனுங்கிற ஒரு நபர், நீங்கள் லூஸாக நீங்கள் மத்திய அரசு கூட சண்டை போடுறீங்க, வேறு யார்கிட்ட போய் சண்டை போடுறது? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்கிட்ட போய் சண்டை போடலாமா? எங்களுக்கான நிதியை கொடு, எங்களுக்கான உரிமையை கொடு, எங்களுக்கான காவிரி தண்ணீரை கொடு, எங்களுக்கான பணத்தை கொடு, எங்கள்கிட்ட வாங்கின பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்கிட்ட போய் கேட்க முடியுமா? எவன் வாங்குறோன்னா அவன்கிட்ட தான்டா சண்டை போடணும். எவன் நம்மள்கிட்ட ஜிஎஸ்டிங்கிற பேரில் பணத்தை வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். யார் என் மேலே கூடாது மொழியை திணிக்கிறாங்களோ, மும்மொழிங்க ஏன் 4 மொழி இல்லைங்க, 4 மொழி அப்படின்னு சொல்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறாங்க. யார் கொண்டாந்து நம்மள்ட்ட திணிக்கிறாங்கள்ட்ட அவங்கள்ட்ட தானே சண்டை போட முடியும், அவங்கள்ட்ட தானே கேட்க முடியும். அதை விட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கிட்டையும் கேட்க முடியுமா? இல்லை சைனாவில் போய் கேட்க முடியுமா? இல்லை நேபாளத்தில் கேட்க முடியுமா? யார்கிட்ட கேட்க முடியும்? ஒன்றிய அரசுக்கிட்ட தானே கேட்க முடியும். மத்திய அரசு கூட எதுக்கு சண்டை போடுறீங்கன்னா, எதுக்கு சண்டை போடுறோம்? நியாயமாக கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டால் உங்களுக்கு சண்டை போடுற மாதிரி தோணுதா? நியாயமாக கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டால் உங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி தெரியுதா? அப்புறம் இன்னும் நிறைய பேசியிருக்காரு அந்த காணொலியில். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மத்திய அமைச்சர் அவர் பேர் என்ன, ஒடிசா மாநிலத்தில் பிறந்தவர். அவர் இந்த மாநிலத்தில் பிறந்தவர் தெரியுமா? தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு எம்பி பிறந்திருந்தா, அந்த மாதிரி ஒரு மந்திரி பிறந்திருந்தா தமிழ்நாடு எப்பயோ நல்லா இருக்கு. என்ன நல்லா ஆயிடுச்சு? அவருக்கு அவர் என்ன பண்ணாரா, தமிழக மக்கள் மேலே இவ்வளோ கரிசனத்தோடு இருக்காரா, அக்கறையோடு இருக்காரா? என்ன அக்கறையோடு இருக்கிற, என்ன கரிசனத்தோடு இருக்கிற? நீ ஏன் எங்கள் மேலே அக்கறைப்படுற? எங்களுக்கு எங்கள் மேலே, எங்கள் குழந்தைங்க மேலே அக்கறைப்படுறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் அக்கறைப்பட வேணாம். தமிழக மக்கள் மேலே, தமிழக மாணவர்கள் மேலே, தமிழகத்தில் படிக்கிறவங்க மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கார், கரிசனமாக இருக்கார். அந்த மேலே எங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல்ல உங்கள் பிள்ளைங்களை ஒழுங்காக படிக்க வைங்க. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய நாட்டில் இருக்கிற, உங்களுடைய வடநாட்டில் இருக்கிற குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. எல்லாத்துலேயுமே நாங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது, நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கும்போது நீ எங்களை பற்றி எதுக்கு கவலைப்படுற? யார் பின்தங்கி இருக்காங்களோ அவங்கள பற்றி கவலைப்படுங்கய்யா. எங்களை பற்றி எதுக்கியா நீங்கள் கவலைப்படுறீங்க? நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எப்படிங்கிறது 1900லேயே தெரிஞ்சு, நீதி கட்சியாக இருக்கும் போதுலேருந்தே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி படிக்க வைக்கணும், என்ன மாதிரி படிக்க வைக்கணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது நீதி கட்சியாக இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திராவிடர் கழகம் பெரியார் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி இன்றைக்கி பிள்ளைங்களை கொண்டாந்து கொஞ்சம் முன்னிலை நிப்பாட்டி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்களை. நீங்கள் அதுக்காக ஆடு நனையுது ஓனா அழுவுது அப்படிங்கிற மாதிரியே கதையாக இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்கள பற்றி கவலைப்படுங்க. நாடு நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்கணும், கரெக்டு. எப்படி நாடு நல்லா இருக்கணும்? உங்களை மாதிரி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொண்டாந்து பவரை கொடுத்தோம் அப்படின்னா, உங்களை மாதிரி ஆளுங்கள்கிட்ட கொண்டாந்து அதிகாரத்தையும் ஆட்சியையும் பவரையும் கொடுத்தவங்கன்னா எப்படி நல்லாயிருக்கும்? என்ன செஞ்சுருக்கீங்க இந்த 12 வருஷ காலமாக? மோடி அமைச்சர் 2014 முதலமைச்சராக பிரைம் மினிஸ்டர் ஆகி இன்ன வரைக்கும் என்ன மக்களுக்காக செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் ஒரே ஒரு நல்ல காரியம் சொல்ல முடியுமா? என்னத்தை அறுத்து தள்ளின மாதிரி பேசுனீங்க. வரவங்க பூரா காணொலியில் வரவங்க பூரா திமுகவை கார்னர் பண்ணுறீங்க. எல்லாம் பேசுகிறீங்களே, எதுக்கு பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க? ஏதாவது ஒன்றில் சிறப்பாக இருக்கா? எப்படியாவது கூட்டம் கூடி ஒரு கூட்டமாக சேர்ந்து எல்லாத்தையும் டார்கெட் பண்ணியிருக்கணும். நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க. அந்த அம்மா பெரிய உலக தலைவி மாதிரி, அப்படியே இந்தியாவுக்கு அப்படியே நல்லது செஞ்சு அறுத்து தள்ள மாதிரி அந்த அம்மாவை போய் பார்க்குறாங்க. அதிகாரம் இருக்குங்கிற ஒத்த காரணத்துக்காக போய் பார்க்குறாங்க. ரைட்டு, அதிகாரம் காரியத்தோடு இருக்கணும் இல்லையா? நமக்கு காரியம் இல்லையா? செங்கோட்டையன் போய் பார்க்குறாரு.
ஒரு சீமான் அந்த ஆள் போய் பார்க்குறாரு. எதுக்கே போய் பார்க்குறீங்க, அந்த அம்மாவை போய் பார்க்குறீங்க அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. இதுலேருந்து தெரியுதா, அவர்கள் எல்லாம் சங்கிகளாக மாறி பல நாட்கள் ஆகிவிட்டது. இனிமேல் சங்கிகளாக தான் இருப்பாங்க அவங்க. இனிமேல் வாழ்க்கை பூரா அவங்க சங்கி தான். அதுலேருந்து வெளியே வர முடியாது. இனிமேல் இவர்களை நம்புவதை விட நாம் நம்மகிட்ட இருக்கிற ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு நமக்கு வேண்டிய உரிமைகளை, நமக்கு வேண்டிய நமக்கு வரவேண்டிய அந்த ஒரு சில நல்ல விஷயங்களை வாங்குறதுக்கு யார் சண்டை போடுறாங்களோ, எந்த ஆட்சியால் முடியுதோ அவங்களோட நம்ம இருந்துட்டு போவோம். ஏன் இவங்களோட போய் காட்டி கொடுக்குறவங்களோடையும் கூட்டி கொடுக்குறவங்களோட போய் நம்ம இருக்கணும்? செங்கோட்டையன் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு, மதிப்பு இருந்துச்சு. தலைமைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்வார் அப்படின்னு எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நேராக போய் நிர்மலா சீதாராமன் அவ்வளோ ஆகும்னா பொதுச் செயலாளர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது அவர் தான் இனிமேல் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சு இவரை காரணம் பண்ணாங்க. யார்? எடப்பாடி காரணம். எடப்பாடி இப்போ தான் பட்டு திருந்தி தெளிஞ்சு வந்து இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, இனிமேல் வேணாம்ப்பா பிஜேபி அவர்களால் தான் அவங்க தோட்டம். இவன் ஜெயக்குமார் சொல்லலையா, நாங்கள் பிஜேபியால் தான் தோட்டினோம். 25 வருஷமாக நான் அப்படியே இருந்தேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஜேபினால தான் நாங்கள் இந்த மாதிரி அசிங்கப்பட்டு போயிட்டோம் அப்படிங்கிறாரு. இன்னும் நிறைய அமைச்சர்கள் ஓப்பனாக பகிரங்கமாக பேசுனாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், மோடி எங்கள் டாடி அப்படின்னு. இவ்வளோ கயிறு கட்டியிருப்பார், இவ்வளவு கயிறு, ஒரு கை பூரா கயிறு கட்டிட்டு மோடி எங்கள் டாடினா இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. எதுக்கு தேவையில்லாமல் வேலை பார்க்குறீங்க? எங்களுக்கு அண்ணாவை தெரியாது, திராவிடத்துக்கு தெரியாது, அண்ணாவை தெரியாது, பெரியாரை தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா தான். இப்போ வந்து எங்களுக்கு மோடி தான் எங்களின் டாடி அப்படின்னாரு. அதை அப்பயே சொன்னோம், நம்ம ஒரு காணொலியில் போட்டிருந்தோம். இவர் இந்த பேச்செல்லாம் வந்து திராவிடங்கிற மரத்தில் வந்து நுனிக்கிளையில் உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுறதா நினச்சிக்கிட்டு இருக்காரு. அடிமரம் சாய்ஞ்சின்னா அவரும் சேர்ந்து சாஞ்சி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு காணொலி போட்டோம். இங்கே பேசுகிறது எல்லாமே திமுகவை கார்னர் பண்ணி பிஜேபியை கொண்டாந்து உட்கார வச்சிடணும். சரி, பிஜேபி வந்து உட்காந்துக்குதுன்னு வைங்களேன், மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ வந்து உட்காருதுன்னு வச்சுக்கங்க. என்ன செய்வீங்க? மக்களுக்கு என்ன செய்வீங்க? இது வரைக்கும் அவர்கள் செஞ்சது என்ன? அதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்குது. இது தனியாகவே ஒரு காணொலி பேசணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவர்கள் மக்களுக்கு செய்தது என்ன? இந்த 100 ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 1925 ஆரம்பித்து 2025 வரை வந்துருச்சு, 100 வருடத்தில். அதுக்கப்புறம் பிஜேபி வந்து பேசுங்க. ஏதோ எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. பிஜேபிங்கிற ஒரு கட்சி வந்து இந்த நாட்டுக்கு செய்தது என்ன? வாஜ்பாய் காலத்தில் வாஜ்பாய் செஞ்சது என்ன? இப்போ பிரதமர் மோடி பிரதமரானதுக்கப்புறம் இந்த 12 வருட காலங்களில் செஞ்சது என்ன அப்படிங்கிறத ஒரு கணக்கு சொல்லுங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் பிஜேபியை பற்றி வரலாமா வேணாமாங்கிறத பற்றி பேசுவோம். எதையுமே செய்யாமல் மக்களுக்காக எந்த விதமான ஒரு நல்ல செயலையும் செய்யாமல் ஐயையோ 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 அப்படின்னு பதறீங்க. எதுக்கு பதறீங்க? ஏன் பதறீங்க? யார் உங்களை பதற சொன்னது? என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லுங்கள். ஒரே ஒரு வேலை, ஒத்த வேலை மக்களுக்காக நாங்கள் செஞ்சு இந்த இதில் ஜெயிச்சிருக்கிறோம். இப்போ இத்தனை மாநிலத்தில் 17 மாநிலங்களில் பல்லு குத்துறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல பிஜேபிக்காரங்க. எந்த மாநிலத்தை வந்து சிறப்பாக உருவாக்கியிருக்காங்க? ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் சொன்னால் கூட போதும். ஒரு மாநிலம், 17 மாநிலம் வேணாயா, ரைட்டு. ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும், இப்போ ஒடிசா வேறு சேர்ந்துருக்குது, ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் நாங்கள் இந்த மாநிலத்தை வளப்படுத்தி இருக்கிறோம், இந்த மாநிலத்தை குணப்படுத்தி இருக்கிறோம், இந்த மாநிலத்தை கல்வியில் செலுத்தி வச்சுருக்கோம், தொழிலில் முன்னேறி இருக்கோம், எல்லாத்துலேயும் முன்னேற்றி வச்சுருக்கிறோம் அப்படின்னு ஒரு மாநிலத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சியை பற்றி பேசுவோம், பிஜேபி சொல்கிறத கேட்குறத பற்றி பேசுவோம், மத்திய அரசோட இணக்கமாக போகிறத பற்றி பேசுவோம். இணக்கமாக தான் இருக்கார் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர், இல்லைன்னு சொல்லலை. சண்டை போடக்கூடாதான். எதுவுமே அவங்க சொல்கிறது பூரா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு குட்டி சேர பண்ணுமா? நன்றி, வணக்கம்.